மேக்ஸ்ன்னு கஷ்டமா இருக்கா? ஸ்கூல்ல கஷ்டமா தெரிற சம்ம கூட ஈஸியா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல 7th சம். இந்த ப்ராப்ளத்துல ஏபிசி அப்படின்னு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அப்படின்னு ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இந்த ஈக்குவேஷனை வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இங்கே கொடுத்துருக்குற இந்த ஏபிசி இந்த செட்ஸை வந்து சொல்யூஷனில் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்ஹெச்எஸ், அது போல் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ நான் இந்த எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஏ மைனஸ் பி யூனியன் சி. எல்ஹெச்எஸில் இந்த கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். பி யூனியன் சி. இந்த பிக்கு பதிலாக இந்த பி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது யூனியன். இந்த சிக்கு பதில் இந்த சி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டேன். கொஸ்டினில் யூனியன் அப்படிங்கிறதுனால இந்த 2 செட்டையும் சேர்த்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். -1 0 2 5 6. அடுத்தது இந்த செட்டை செக் பண்ணி எழுதுவோம். -1 ஆல்ரெடி இருக்குது, 2ம் இருக்குது, இந்த 5 அதுவும் இருக்குது, 6ம் இருக்குது. அப்போது இந்த 7 தான் இல்லை, அதை எடுத்து எழுதிக்குவோம். இந்த எல்ஹெச்எஸ்ஸை மொத்தமாக அப்படியே எடுத்து எழுதிடுவோம். நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். இப்போது ஏ மைனஸ் பி யூனியன் சி. இப்போது ஏக்கு பதிலாக இந்த ஏ செட்டில் உள்ளது எடுத்து எழுதிட்டேன். இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. இந்த பி யூனியன் சிக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. இந்த 2 செட்டுக்கும் இடையில மைனஸ் வந்திருக்கிறதுனால இந்த 2 செட்டுலேயும் சேமான எலமெண்ட்ஸை நம்ம அடிச்சிடணும். இதில் -2 இல்லை, இங்கே 0, இது 0 இருக்குது. அடுத்தது இங்கே 1 இருக்குது, இங்கே இல்லை. அடுத்தது இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை. அடுத்தது இந்த 5 இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் பேலன்ஸ் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு -2 1 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் இதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். நான் ஆல்ரெடி எடுத்து எழுதி வச்சுட்டேன். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுவோம். ஏ மைனஸ் பி. இப்போது இந்த ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ளதை எடுத்துட்டேன். இந்த மைனஸை போட்டாச்சு. இந்த பி செட்டில் உள்ளதை எழுதிட்டேன். இந்த 2 செட்டுக்கும் இடையில மைனஸ் இருக்கிறதுனால இந்த 2 செட்டுக்கும் சேமான எலமெண்ட்டை வந்து நம்ம அடிச்சிடணும். இங்கே -2 இருக்குது, இங்கே இல்லை, 0 இருக்குது. இப்போ 2 அடிச்சிடலாம். அடுத்தது இந்த 1 இல்லை, இந்த 3 இல்லை, இந்த 5 இருக்குது, அடிச்சிடுவோம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். செட் ஆஃப் ஆல் -2 1 3. ஏ மைனஸ் சி. இப்போது இந்த ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ளதை எடுத்து போட்டுட்டு அடுத்தது இந்த மைனஸ் அதையும் போட்டாச்சு. அடுத்ததாக இந்த சி. இந்த சிக்கு பதிலாக சி செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த 2 செட்டுக்கு இடையில மைனஸ் இருக்கிறதுனால இதில் காமனான எலமெண்ட்டை நம்ம அடிச்சிடணும். இந்த 2 செட்லேயும் சேமான எலமெண்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த -2 இல்லை, இந்த 0 இங்கே இல்லை, 1 இங்கே இல்லை, 3 இல்லை, 5 ரெண்டுத்துலேயும் இந்த 5 மட்டும்தான் இருக்குது. அதான் நம்ம அடிச்சிட்டோம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளதை எடுத்து எழுதிக்கங்க. -2 0 1 3. அடுத்ததாக ஆர்ஹெச்எஸில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இப்போது இந்த ஏ மைனஸ் பிக்கு இந்த ஏ மைனஸ் பியில் கண்டுபிடிச்சது எழுதுங்க. கொஸ்டினில் இன்டர்செக்ஷன் இருக்குது, அதை எடுத்து எழுதிடுங்க. அடுத்ததாக ஏ மைனஸ் சிக்கு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஆன்சரை எடுத்து எழுதிடுங்க. இந்த 2 செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்குது, அப்போது காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இந்த 2 செட்டுக்கும் இடையில காமனான எலமெண்ட் என்னென்னு பாருங்கள். -2, இந்த 1, அடுத்தது இந்த 3. இப்போது எடுத்து எழுதிக்கங்க. -2 1 3. இது ஈக்குவேஷன் 2. நாம் கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டோட ஆன்சரும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். -2 1 3 ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்குது. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 LHS ஈக்குவல் டு RHS. கொஸ்டின் உள்ள அந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிடுங்க.
A minus B union C equal to A minus B intersection A minus C. கொஸ்டின்ல ஷோ தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஹென்ஸ் ஷோட் அப்படின்னு எடுத்து எழுதிடுவோம். இதே வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதிருக்கலாம். இதோடு இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த சம்மை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறது மூலியமாக இன்னும் பல 9th ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.